ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். உலகின் மிகப்பெரிய பாலைவன நாடான சவுதி அரேபியா பல லட்சம் லிட்டர் கடல் நீரை எடுத்துட்டு வந்து அவங்க நாட்டோட நிலத்துக்கு அடியில பாய்ச்சறாங்க. எதற்கு இப்படி பல லட்சம் லிட்டர் தண்ணீரை நிலத்துக்கு அடியில செலுத்துறாங்க? இதற்காக அவங்க பல லட்சம் கோடி ரூபாயும் செலவு பண்றாங்க. அதோட காரணம் தான் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சவுதி அரேபியா மிகப்பெரிய பாலைவன நாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உலகத்திலேயே ஆறுகளே இல்லாத ஒரு நாடும் சவுதி அரேபியா தான். ஆறுகள் மட்டும் கிடையாது, இயற்கையா உருவாகிற எந்த ஒரு நீர் ஆதாரமும் அந்த நாட்டுல கிடையாது. எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லாத அந்த நாட்டுல கிட்டத்தட்ட 520 அணைகள் இருக்கு. ஆறுகளும் இல்ல, இயற்கையான நீர்நிலைகளும் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அணைகள்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க அந்த அணைகளை மழை நீரை சேகரிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. பொதுவா சவுதி அரேபியா அதிகமான மழைப்பொழிவு கொண்ட ஒரு நாடு கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க மழைப்பொழிவானது சீராக இருக்காது. சில ஆண்டுகள் அதிக அளவுல மழை பெய்யும், ஆனா சில ஆண்டுகளோ மழைப்பொழிவானது ரொம்பவுமே குறைவாதான் இருக்கும். அதனால கிடைக்கிற அந்த கொஞ்சம் மழை நீரையும் வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி அணைகளை கட்டியிருக்காங்க. அதுவும் குறிப்பா மெக்காவை சுத்தி மட்டுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அணைகள் இருக்கு. இந்த அணைகளை கொண்டு அவங்களால 87 கோடி கியூபிக் மீட்டர் தண்ணீரை சேகரிக்க முடியும். இந்த அணைகளை தவிர்த்து சவுதி அரேபியாவோட முக்கியமான நீர் ஆதாரம்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் தான். என்னதான் சவுதி அரேபியா பாலைவன நாடா இருந்தாலும் அந்த பகுதியில அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமானது இருக்கு. அந்த நிலத்தடி நீரோட அளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 984 கோடி கியூபிக் மீட்டர் அளவுக்கு நீர் ஆதாரமானது இருக்குது. அதனால தான் நிலத்தடி நீரானது சவுதி அரேபியாவோட முதன்மை நீர் ஆதாரமா இருக்கு. இந்த நீரோட அளவை கேட்கும் போது அதிக அளவுல இருந்தாலும் அந்த நாட்டுல ஆண்டுக்கு 279 கோடி கியூபிக் மீட்டர் மட்டும் தான் அந்த நிலத்தடி நீரிலிருந்து எடுத்து பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது பயன்படுத்தப்பட்ட அந்த நிலத்தடி நீரோட அளவு இயற்கை சுழற்சி மூலமாக நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஒரு ஆண்டு மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா இருந்தா நிலத்தடி நீரோட அளவு மிகவும் குறைஞ்சு போயிரும். அதனால சவுதி அரேபியாவால முழுக்க முழுக்க நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இயற்கையா நிலத்தடி நீரை நிரப்பக்கூடிய அளவை விட அவங்க பயன்படுத்தக்கூடிய நீரோட அளவு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல சவுதி அரேபியா தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நாடா இயங்கருக்கு தேவையான தண்ணீரோட அளவை விட பாதி அளவு தண்ணீர் தான் நிலத்தடி நீரா அங்க இருக்குது. அன்றாட தேவைகளான குளிக்கிறது மற்றும் குடிக்கிறது போன்ற தேவைகளுக்கு அப்பாற்பட்டு விவசாயம், தொழிற்சாலை, வீட்டு தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் பராமரிப்புன்னு அங்க தண்ணீரோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால குறைவான மழைப்பொழிவு காரணமா நிலத்தடி நீரோட அளவு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அடுத்த ஆண்டு எந்த அளவுக்கு மழை பெய்யும் தெரியாம இருக்கிற நிலத்தடி நீரை செலவு பண்றதுங்கிறது மிகப்பெரிய கேம்பிளிங் ஆட்டம் மாதிரி தான் இருக்கும். இந்த நிலத்தடி நீர் ஆதாரம் மட்டும் இல்லாம அந்த நாட்டுல கிட்டத்தட்ட 100 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் இருக்கு. இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமாக ஆண்டுதோறும் பல லட்சம் கியூபிக் மீட்டர் தண்ணீரானது சுத்திகரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிலையங்கள்ல இருந்து ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய நீரோட அளவு 4% கூடிக்கிட்டே வருது. இது ஒரு நல்ல செய்தியா அந்த நாட்டுக்கு இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் தொகை நாட்டோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது இதுவரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா நீர் ஆதாரத்தையும் சேர்த்துனாலும் அவங்களோட தண்ணீர் தேவையானது பூர்த்தி ஆகாது. இதனால சவுதி அரேபியா அரசு அந்த நாட்டோட உட்கட்டமைப்பு மற்றும் திட்டமிடும் துறையோட உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த பொறியாளர்களை வச்சு நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. சவுதி அரேபியால இயற்கையான நீர்நிலைகள் எதுவும் இல்லைனாலும் அந்த நாட்டோட 2 பக்கங்கள்லயும் கடலானது இருக்குது. அப்படி இருக்கிற இந்த கடல் நீரை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு ரியாதில் இருக்கிற இன்ஜினியர்களுக்கு யோசனை வந்திருக்கு. இதனால லட்சக்கணக்கான கியூபிக் மீட்டர் கடல் நீரை பாலைவனம் வழியா நிலத்துக்கடியில கொண்டு போக நினைச்சாங்க. இதற்காக அவங்க செயற்கையான எந்த ஒரு ஆறையும் உருவாக்கல. அதற்கு பதிலா அவங்க மிகப்பெரிய பைப்பை உருவாக்கி அதன் மூலமாக செங்கடல்ல இருந்தும் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்தும் அந்த கடல் நீரை நாடு முழுக்க கொண்டு போக முடிவு பண்ணாங்க. அப்படி நாடு முழுக்க தண்ணீரை கொண்டு போகணும்னா அவங்க 14,000 கிலோமீட்டர் அளவுக்கு பைப்புகளை நிலத்துக்கடியில பதித்து மிகப்பெரிய பைப் லைனை உருவாக்க வேண்டியது இருந்தது. இதோட நீளம் உலகின் மிகப்பெரிய ஆறுகளான அமேசான் மற்றும் நைல் நதிகளோட நீளத்தை விட மிக அதிகம். இந்த 2 ஆறுகளோட நீளத்தை ஒன்னா சேர்த்தா கூட இவங்க போடுற இந்த பைப் லைனோட நீளம் அதிகமாகவே இருக்கும்.
சவுதி அரேபியா மேற்கொண்ட இந்த அண்டர்வே வாட்டர் சிஸ்டம் உலகின் மிக நீளமான மற்றும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமா இருக்குது. ஏன் இவ்வளவு நீளமா பைப் போடணும்? தண்ணீரை தரை வழியாகவே கொண்டு போயிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் சவுதி அரேபியாவில் இருக்கிற கடுமையான வெப்பநிலை தான். இவ்வளவு கடுமையான வெப்பநிலையில தண்ணீரை தரை வழியா கொண்டு போனா பாதி நீர் நீராவியாகவும் மீதமுள்ள தண்ணீரை பாலைவன மணல் உறிஞ்சிரும். இதை தடுத்து தண்ணீரை தேவைப்படுற இடத்துக்கு சரியான அளவுல கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த நிலத்தடி பைப் தான் சரியான வழின்னு அவங்க தீர்மானிச்சாங்க. இந்த பைப் லைனை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீரை உட்புற நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் ஈஸியா அவங்களால கொண்டு போக முடியும். இந்த அளவுக்கு நீளமான பைப் லைனை அமைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இந்த பைப் லைனை நிலத்துக்கடியில பதிக்கிறதுக்கு இன்ஜினியர்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஹிஜாஸ் மலையை குடைஞ்சு அது வழியா இந்த பைப் லைனை போட வேண்டியது இருந்தது. இதற்காக மிகப்பெரிய டனல் தோண்டும் இயந்திரங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல சில இடங்களை வெடிவைத்தும் தகர்க்க வேண்டியது இருந்தது. இந்த மலைகள் வழியா அமைக்கப்படுற குழாய்களோட விட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 2 மீட்டர்களுக்கும் அதிகம். இவ்வளவு பெரிய குழாய் வழியாக தண்ணீர் பாயும் போது அந்த குழாய்கள் உடையாம இருக்கிறதுக்காகவும் லீக்கேஜ் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்காகவும் மிகவும் கச்சிதமாக அந்த குழாய்களை அங்க பதிக்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்ல இந்த மலைகளை தாண்டி குழாய்களை பதிக்கும் போது அவங்களுக்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய சவால் கடுமையான பாலைவனமும் அதில் இருக்கிற வெப்பநிலையும் தான். ஏன்னா கோடை காலங்கள்ல இந்த பாலைவனத்துல வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமா இருக்கும். இவ்வளவு கடினமான வெப்பநிலையில வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம். இதன் காரணமா தொழிலாளர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ அல்லது சூரியன் மறைந்த இரவு நேரத்திலேயோ தான் வேலை பார்க்க வேண்டியது இருந்தது. ஆனா இங்க இந்த வெப்பம் மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா பைப்லைன் போடுறதுக்காக அங்க இருக்கிற மணல் குவியல்களை இடமாத்துறது, மணல் புயலை சமாளிக்கிறது, திடீர்னு ஏற்படுற வெள்ளப்பெருக்க சமாளிக்கிறதுன்னு பல சவால்கள் அங்க இருந்தது. இதே தண்ணீரை தரை வழியா கொண்டு போயிருந்தா அவங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருந்திருக்காது. ஆனா அவங்க தண்ணீரை சிந்தாம சிதறாம பாதுகாப்பா இந்த குழாய்கள் மூலமாக கொண்டு போகணும்னா இவ்வளவு சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. இப்ப அவங்க குழாய்கள் மூலமாக கொண்டு வர போற தண்ணீரோட விஷயத்துக்கு வருவோம். கடல் நீரை இந்த பைப் வழியா கொண்டு வந்து அப்படியே நகரங்களுக்குள்ள பயன்படுத்த முடியாது. ஏன்னா கடல் நீரானது அதிக அளவு உப்புத்தன்மை கொண்டது. அதனால இந்த கடல் நீரை பயன்படுத்த முதல்ல அந்த கடல் நீரில் இருக்கிற அதிகப்படியான உப்புத்தன்மையை நீக்கி அதைய சுத்திகரிக்கணும். அப்பதான் அந்த நீரை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீரா மாத்த முடியும். இதற்காக அவங்க டீசாலினேஷன் முறையை பயன்படுத்தினாங்க. டீசாலினேஷன் வேற ஒண்ணும் இல்ல, கடல்ல இருக்கிற அதிகப்படியான உப்பையும் தேவையில்லாத பொருட்களையும் நீக்கி அதை ஒரு குடிநீரா மாத்தக்கூடிய ஒரு முறைதான். நீர் பற்றாக்குறை உள்ள பல நாடுகள்ல இந்த முறையை பயன்படுத்துறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலும் கூட இந்த டீசாலினேஷன் முறை இருக்குது. சவுதி அரேபியா போன்ற தண்ணீரே இல்லாத இருபுறமும் கடல் இருக்கிற நாட்டுக்கு இந்த டீசாலினேஷன் முறைங்கிறது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஆனா இந்த முறையிலும் சில குறைபாடுகள் இருக்கு. இதற்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது பணம் தான். ஏன்னா ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அமைக்கணும்னா பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ்க்கு அதிக அளவுல எனர்ஜியும் தேவைப்படும். அந்த எனர்ஜியை உருவாக்குறதுக்கும் அங்க பணமானது அதிக அளவுல தேவைப்படும். இந்த ப்ராசஸ்ல இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை கடல் நீரை குடிநீரா மாத்தும் போது அதுல இருக்கிற அதிகப்படியான உப்பு பிரிச்சு உப்பு அதிகமா உள்ள ஒரு திரவமாகவும் குடிக்கிற தண்ணியாகவும் அந்த கடல் நீர் 2 பகுதிகளா வெளியே வரும். இந்த அதிக உப்புத்தன்மை கொண்ட அந்த திரவத்தை மறுபடியும் கடல்லையே விட்டுருவாங்க. இதனால கடல் வாழ் உயிரினங்களுக்கு அது மிகப்பெரிய பேராபத்தா முடியும். இப்படி தொடர்ந்து முறைப்படுத்தப்படாத உப்பு திரவம் கடல்ல கலக்கும் போது அந்த கடலோட உப்புத்தன்மை அதிகமாகி உயிரினங்கள் வாழ தகுதியில்லாத ஒரு கடலா அது மாறிடும். இது உயிரினங்களுக்கு மட்டும் பொருந்தாது, அந்த பகுதியில பவளப்பாறைகள் எல்லாம் இருந்தா அது முற்றிலுமா அழிந்து போயிடும். எது எப்படி இருந்தாலும் இந்த டீசாலினேஷன் முறையை பயன்படுத்தி அதிக அளவுல தண்ணீர் தயாரிக்கிறதுல சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே முதல் நாடா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அவங்க இப்ப தொடங்கல, 1980களிலேயே இந்த ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து மெல்ல மெல்ல இவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த ப்ராஜெக்ட மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி இருக்காங்க. 2011 வரைக்கும் சவுதி அரேபியால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டீசாலினேஷன் பிளான்ட்ஸ்கள் இருந்தது. 2024ல இத கணக்கெடுக்கும் போது அதோட எண்ணிக்கை 30ல இருந்து 45 ஆக உயர்ந்திருக்கு. இந்த 45 பிளான்ட்கள்லயே மிகப்பெரியதா இருக்கிறது சவுதி அரேபியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ராஸ் அல் கயிர்
டீசாலினேஷன் பிளான்ட் தான். இது சவுதி அரேபியால இருக்கிற மிகப்பெரிய பிளான்ட் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் இது மட்டும் தான். உலகின் மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பிளான்ட்டை சவுதி அரேபியா கட்டி முடிக்கிறதுக்கு 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாயிருக்குது. அது இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 63,000 கோடிகளுக்கு அதிகம். இந்த பிளான்ட்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 300 கோடி லிட்டர் தண்ணீர் உற்பத்தி பண்ணப்படுது. இந்த நீர் அங்கிருக்கிற வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் போதுமான அளவுள்ள ஒரு நீரா இருக்குது. இதே மாதிரி சவுதி அரேபியால இருக்கிற அல் ஜுபில் நகரத்துல இன்னொரு மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் இருக்கு. இது அந்த நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட். இங்க ஒரு நாளைக்கு 79 கோடி லிட்டர் தண்ணீர் உற்பத்தி பண்ணப்படுது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது சவுதி அரேபியா டீசாலினேஷன் ப்ராசஸ் மூலமாக அதிக அளவு தண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடா இருக்குது. இந்த தண்ணீரை வெறுமனே அவங்க குடிக்கிறதுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி அடுத்த சில ஆண்டுகள்லயே 1000 கோடிகளுக்கும் அதிகமான மரங்களை நட்டு பாலைவன பகுதிகளோட அளவை குறைச்சு அவைகளை விளைநிலங்களா மாத்தி ஒரு பசுமையான பகுதியை உருவாக்குறதுக்கு பல திட்டங்களை வகுத்துட்டு வராங்க. இந்த பகுதிகளில் அதிக அளவுல பயிர்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் பயிரிட அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மரங்களை அங்க அதிக அளவுல நடுறதால காற்றுடைய தரமும் அங்க உயரும். இந்த அளவுக்கு அதிகப்படியான மரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஆக்சிஜன் ஆனது தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிப்படுற நச்சு வாயுவை குறைக்கவும் உதவியா இருக்கும். இப்படி இவங்க செய்ய போற இந்த மெகா ப்ராஜெக்டுக்கு அதிக அளவுல நீரானது தேவைப்படும். தேவைப்படுற அந்த நீரை முழுமையாக பூர்த்தி பண்ணுவதற்கு கடல்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பெரிய பெரிய பைப்ஸ் மூலமாக கொண்டு வந்து நிலத்துக்கடியில செலுத்தப்படுற இந்த நீர் தான் பெரும்பாலும் பயன்பட போகுது. சவுதி அரேபியாவோட முழு எதிர்காலமே இந்த ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட்ல தான் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. சவுதி அரேபியா செய்யற இந்த விஷயங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.